நம்ம பல பேர் கிரிக்கெட் விளையாண்டுருப்போம். அதுல பல மேட்ச்ல கடைசி ஓவர்ல 10 ரன் 15 ரன் அப்படின்னு அடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்ப நம்ம டீம்ல திறமையா 2 பால்ல முடிச்சிருவேன் அந்த மாதிரி இருக்கிற ஆள் கேப்பாப்ல, நான் இறங்குறேன் அப்படின்ட்டு கேப்டன் கேப்பாப்ல. அப்ப பாத்தீங்கன்னா கேப்டன் இல்ல இல்ல நீ வேண்டாம், நீ இறங்கு அப்படின்ட்டு வேற ஆளை மாத்தி இறக்கி விட்டுருவாப்ல. இவர் உட்காந்துட்டு நான் இறங்கியிருப்பேன்னு ஒவ்வொரு பாலுக்கும் சொல்லிட்டு வெளியே உட்காந்துருப்பாப்ல. உள்ள போனவன் அடிக்க முடியாம மேட்ச் க்ளோஸ் ஆகி தோத்துருவோம். இந்த அனுபவம் பல பேத்துக்கு இருக்கும். இதையே நான் இப்ப சொல்றேன் தெரியுமா? இந்த காணொலி கொஞ்சம் பாருங்களேன். பதவியேற்ற சில நாட்களிலேயே 717 மதுபான கடைகள் மூடப்பட்டதை எண்ணி அப்பாடா என பெண்கள் பெருமூச்சு விட்ட நிலையில் அண்டை மாநிலங்களை போன்று ரெஸ்டோ பார்களை விரிவுபடுத்த டாஸ்மாக் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாத்தீங்களா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி போதை ஒழிப்போம் அப்படின்னு பேசினாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே 700 கடையை மூடி ஒரு பில்டப் காமிச்சாங்க. 4000 கடைக்கு மேல தமிழ்நாட்டில் மதுக்கடை இருக்கு. அதுல 700 கடையை மூணுனா போதை ஒழிஞ்சிருமா? அதே மாதிரி இன்னைக்கு ரெஸ்டோ பாரா, இது எதுக்கு தெரியுமா? இலவசம் கொடுக்கணும் இல்ல, 2500 ரூபாய் கொடுக்கணும், பேருந்துக்கு இலவசம் கொடுக்கணும் அப்படின்னா வருமானம் வேணும். அதுக்கு தான் இது. அப்போ போதையை ஒழிப்போன்ட்டு பேரணி, விழிப்புணர்வு பேரணி. ஆமா, ஓன்னா போதை ஒழிஞ்சிருமா? இதையே கொஞ்சம் பாட்டு வாங்க. உங்க உடன் பிறந்தவன் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்தா ஒரு சொட்டு போதை, ஒரு கள்ள சாராயம், ஒருத்த மது, கஞ்சா, பான்பராக்கு, சிகரெட்டு, குட்கா வித்துறான்னு சொல்லு. நோக்கம் இருக்கு, இருக்க கூடாது, இருக்காது. ஒரே நாள் தான் எண்ணம் இருந்தால் போதும். என் மக்கள் போதை இல்லாமல் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் போதும். அது எங்கள் அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான் இருக்கு. ஒரே நாள்ல எல்லாம் கஞ்சா போதை, மது போதை எல்லாத்தையும் ஒரே நாள்ல ஒரே நிமிஷத்துல அழிக்க முடியும். அது யாரால் முடியும்? இந்த நாட்டை ஆள்ற முதலமைச்சரால் முடியும். ஆனால் அதை இவர்கள் சிந்திக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு, வாக்கு போயிடும், மதுப்பிரியர்களுடைய வாக்கு போயிடும். ஆனா அண்ணன் சீமானுக்கு அப்படி இல்லை. நீ போட்டா போடு, போடலன்னா போயிட்டே இரு, எனக்கு என் மக்கள் நல்வழியில் பயணிக்கணும்னு பேசுற ஒரே கட்சியும் ஒரே தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான். நான் முன்னாடி சொன்னேன்ல, நல்லா விளையாட தெரிஞ்சவன வெளியே உட்கார வச்சு அந்த மேட்ச் தோத்து போயிடும். அதே மாதிரி இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கும் அண்ணன் சீமான வெளியே உட்கார வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத, மக்களை பத்தி சிந்திக்காத ஒருத்தரை இந்த வாக்கு மட்டும் வாங்கி எப்படி நம்ம ஜெயிக்கலான்னு சிந்திக்கிறவங்கள தூக்கி ஜெயிக்க வச்சா எப்படி போதை ஒழியும்? நான் கேட்கிறேன், முதலமைச்சர் நினைச்சா ஒரே நாள்ல மதுக்கடைகள் எல்லாத்தையும் மூடி இந்த நிலத்தில் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க முடியும். ரன்னிங் ஓடணும் தேவையே கிடையாது. அப்படிங்கும் போது தாவேக அரசாங்கம் இதை செய்யுமா? அதனால்தான் சொல்றோம், இந்த நிலத்தில் அண்ணன் சீமான் மட்டுமே ஒரே மாற்று. அதனால் மக்களாகிய நாம் சிந்திக்கணும். சிந்திப்போம் தமிழர்.